விசேஷமாக ஆண்டவருடைய ஒரு பெரிய தயவுனால மும்பையில் நடத்த போகிற அந்த வாலிபர்கள் கூடுகைக்கான காரியத்தை ஆண்டவர் ஒழுங்குபடுத்திட்டே இருக்கிறாரு. உங்களுக்கு தெரிந்த நிறைய ஆண்டவருடைய பிள்ளைகளை அந்த மும்பையில் நடக்கிற வாலிபர் கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கு நீங்கள் வழி நடத்துங்கள். என்னென்னா மகாராஷ்டிராவில் வந்து ஃபஸ்ட்டு வந்து 4th தான் லீவ் அப்படின்னு சொன்னாங்க, மார்ச் 4th தான் லீவுன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ திடீர்னு மகாராஷ்டிராவில் வந்து லீவு டேட்டை 3ஆம் தேதியாக மாற்றிட்டாங்க. அதனால் நாமும் வந்து இந்த வாலிபர் கூடுகையை 3ஆம் தேதியாக மாற்றி வச்சிருக்கிறோம். அதனால் மார்ச் மாதம் 3ஆம் தேதி வந்து நமக்கு வந்து அந்த கூட்டம் அங்கே நடக்கிறது. எல்லாரும் நீங்கள் வர முடியாது, உங்களுடைய ஜெபத்தில் நீங்கள் தாங்கும்படியாய் உங்களை அன்போடு கேட்கிறேன். இந்த வருஷத்துக்குள்ள குறைஞ்சது ஒரு 25,000 வாலிபர்களையாவது ஆண்டவருக்காக எப்படியாவது எழுப்பி விட வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சையோடு இந்த ஊழியத்தை நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். அதற்காக ஜெபியுங்கள், பண தேவைகளுக்காக ஜெபியுங்கள். இதோடு இணைந்து நிற்கிற போதகர்கள், விசுவாச மக்களுக்காக நீங்கள் ஜெபியுங்கள். ஆண்டவர் இதன் மூலமாய் பெரிய ஒரு எழுப்புதலை கத்தர் கட்டளை இடுவார். ஆமே, ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்று நான் 2வது ஆராதனை முடிச்சுட்டு இன்னைக்கு நைட்டு வந்து பாவு சத்திரம் என்கிற ஒரு இடத்துல வந்து ஆசீர்வாத பெருவிழா நடைபெறுகிறது. இன்னைக்கு லாஸ்ட் ஃபைனல் டே. இன்னைக்கு இரவில் நான் அந்த கூட்டத்தில் பேசுகிறேன். அதற்காக ஜெபித்து கொள்ளுங்கள். அந்த பக்கத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள் முடிந்தால் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள், அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஸோ அடுத்த வாரம் நமக்கு ஞாயிற்றுக்கிழமை மார்ச் மாதம் 1ஆம் தேதியாக இருக்கிறதுனால ஞாயிற்றுக்கிழமை 6 மணிக்கு தான் ஆரம்பிக்கும் ஃபர்ஸ்ட் சர்வீஸு. அது வாக்குத்தத்த ஆராதனையாக நடைபெறும். அதனால திருவிருந்தும் கொடுக்க போகிறோம். எல்லாரும் சேர்ந்து கலந்து கொள்ளுவோம். ஆண்டவர் பெரிய அற்புதங்களை நமக்காய் கர்த்தர் செய்வாராக. கரங்களை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். சத்தமாய் ஒரு ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆச்சரியமாய் ஆண்டவர் நடத்துவாராக. ஆமென். நேரடியாக நம்ம வந்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து போகிறோம். கடந்த ஒரு சில நாட்களாகவே ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் வந்து இந்த தேங்கின நிலைமையிலிருந்து ஒரு தேவனுடைய பிள்ளை வெளியே வரணும் அப்படின்றத குறித்து ஆண்டவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய் என்கிற அந்த வாக்கு தத்தத்தை சேர்ந்து வாசிக்கலாமா? ஆமேன். ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். ஆமேன். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்கள். நீங்கள் ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 58வது அதிகாரத்தினுடைய 11வது வசனத்தை நம்ம சேர்ந்து வாசிக்கலாம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை எல்லாம் திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிணம் உள்ளது ஆக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களிலேயும் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிலமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய பரிசுத்த வேதாகமம் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் வந்து நமக்கு ஒரு நல்ல வார்த்தையை ஆண்டவர் தருகிறார். என்ன வார்த்தையை தருகிறார் அப்படின்னா, நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் நீ வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிறவர்கள் நீங்கள் வந்து ரொம்ப வறட்சியான ஒரு சூழ்நிலையிலே இருக்கலாம். உங்களுக்கு எங்கு பார்த்தாலும் குறைவே நீங்கள் கண்டு கொண்டிருக்கலாம். இதுவரையிலும் ஒரு செழுமையானதை உங்க கண்கள் பார்க்காமல் இருக்கலாம். எதெடுத்தாலும் உங்களுடைய வாழ்க்கையிலே பற்றாக்குறைகள் அதிகமாக இருக்கலாம். கண்ணில் பார்க்கும்போது இந்த பச்சை பசேன்னு பார்க்கிற அந்த சூழ்நிலை இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையிலே வராமல் இருக்கலாம். எங்கு பார்த்தாலும் குறைவு, எங்கு பார்த்தாலும் நஷ்டம், எங்கு பார்த்தாலும் ஒரு விரக்தி. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே ஒருவேளை நீங்க நிறைய பேர் நீங்கள் கடந்து வந்து கொண்டே இருக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு தயவாய் கர்த்தர்
கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உங்களுடைய சூழ்நிலை மாறப்போகிறது. உங்களுடைய இந்த சுற்றி இருக்கிற எல்லா காரியத்தையும் கர்த்தர் எப்படி மாற்ற போறார் அப்படின்னா, நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றார நீரூற்றை போலவும் கர்த்தர் சீக்கிரமாய் ஆண்டவர் மாற்றி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கும் போது உங்களுடைய நிலைமை ஒருவேளை ரொம்ப ட்ரையா இருக்கிறது மாதிரி ஒரு நிலைமையா இருக்கலாம், ஒரு வறட்சியான ஒரு சூழ்நிலை இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார், இந்த ஆண்டு முடிகிறதற்குள்ளே இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேருடைய வாழ்க்கை ஒரு நீர்ப்பாய்ச்சலான ஒரு தோட்டமாய் மாறப்போகிறது. ஒரு நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் எந்த அளவிற்கு பசுமையா இருக்குமோ, நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் எந்த அளவிற்கு ஒரு கான்பிடென்டா ஒரு நம்பிக்கை உள்ளதா இருக்குமோ, எப்படி ஒரு சந்தோஷம் உள்ளதா இருக்குமோ, அதே போல நம்ம எல்லாருடைய குடும்பத்தையும் வேலையையும் வருமானத்தையும் கர்த்தர் மாற்றுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நம்புறவங்க கரங்களை மேல உயர்த்தி ஏசப்பாட்ட சொல்லுங்க, இந்த வார்த்தையை நான் நம்புறேன். அந்த ட்ரைனஸை கர்த்தர் இப்பொழுது மாற்ற போகிறார். அந்த விரக்தியினுடைய சூழ்நிலைகள் மாற போகிறது. ஒரு புதிய ஒரு செழிப்பை ஆண்டவர் தரப்போகிறார். வந்து கொண்டிருந்த நீரூற்று, இடையிலே நின்று போன அந்த நீரூற்றை கர்த்தர் மறுபடியும் கர்த்தர் திறக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு இனி ஒரு நீரூற்றை கர்த்தர் கட்டளையிடுவார். ஆமேன். ஆகாருக்கு ஆபிரகாம் கொடுத்த நீரூற்று வற்றி போனது, அந்த நீரூற்றினுடைய தண்ணீர் நின்று போயிற்று. ஆனால் ஆகாருக்கு கர்த்தர் ஒரு நீரூற்றை கர்த்தர் திறந்தார். அது இன்றைக்கு வரைக்கும் வற்றாத நீரூற்றாய் இருப்பது போல இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தர் வெகு சீக்கிரத்திலே உங்களுடைய கண்ணீருக்கு ஒரு பதில் கொடுத்து ஒரு நீரூற்றை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். ஒரு நீரூற்று உங்களுக்கு ஆரம்பமாக போகிறது. ஒரு புதிய தொழில் உங்க கையிலே வரப்போகிறது. ஒரு புதிய வருமானம் கர்த்தர் உங்க கரத்துல தரப்போகிறார். ஒரு புதிய அபிஷேகத்தினுடைய மகிமையை கர்த்தர் தரப்போகிறார். அது யார் தடுத்தாலும் வற்றாத ஒருவராலும் வற்றி போக பண்ணாத, எவ்வளவு எடுத்தாலும் வந்து கொண்டே இருக்கிற அளவிற்கு ஒரு நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை கர்த்தர் நமக்கு தருவார் என்று நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி முழு பலத்தோடு சொல்லுங்க, அப்பா நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இப்பொழுது இந்த வார்த்தை உச்சரிக்கப்பட்டு கொண்டிருக்கும் போது அந்த நீரூற்று இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பிள்ளைகளுக்கு திறப்பதாகப்பா. ஹல்லேலூயா. ஆமென். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். கடந்த நாட்களிலிருந்து ஆண்டவர் இந்த வசனத்தை வைத்து ஒரு தேவனுடைய பிள்ளை அப்படின்றவங்க அவங்க சுவர் கட்டி வைக்கப்படக்கூடியவர்கள் அல்ல. ஒரு இடத்துல தேங்கி நிற்கிற குளத்தை போல இருக்கிறவங்க அல்ல. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நம்மளுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, நம்ம பொங்கி அப்படியே வழிஞ்சு, அப்படின்னா நிரம்பி வழிஞ்சு நம் மூலமாய் அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவது ஆண்டவருடைய ஒரு பெரிய திட்டமா இருக்கு. நம்ம எல்லாருமே எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, அந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல இருந்து இந்த வார்த்தையை ஆண்டவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். நம்ம முதல்ல நிரம்பணும். உங்களுடைய வீடு நிரம்பணும், உங்களுடைய மனசு நிரம்பணும், உங்களை சுற்றி இருக்கிற எல்லாம் நிரம்பி அதிலிருந்து என்ன பண்ணணும்னா அப்படியே வழிந்து ஓடணும். இதுதான் ஆண்டவருடைய ஆசீர்வாதம். சந்தோஷம் உங்களிடத்திலிருந்து நிரம்பி வழிஞ்சு இன்னொருத்தரை சந்தோஷப்படணும். ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து நிறைஞ்சு அது இன்னொருத்தருக்கு பயனுள்ளதாய் மாறணும். அப்போ ஒவ்வொரு மேலும் ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டம் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு இடத்துல அடைஞ்சு கிடக்க வேண்டியவருடைய அந்த திட்டம் அல்ல. ஒரு இடத்துல உட்கார்ந்து யாருக்கும் தெரியாம மறைஞ்சிருந்து அப்படியே வாழ்ந்துட்டு போகிற திட்டம் அல்ல. நம்ம எல்லார் மேலையும் கர்த்தர் வைத்திருக்கிற திட்டம் பரவி பாய்கிற ஆறை போல கர்த்தர் பயன்படுத்த போறாரு. அதான் இந்த நதி போகும் இடமெல்லாம் இருக்கிற ஜீவராசிகள்
பிழைக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு ஒருவேளை பிரசங்கம் பண்ணும்போது நீங்க சொல்லலாம், எனக்கே பத்தல்ல, எனக்கு இன்னும் நிரம்பல்ல, எவ்வளவு எடுத்தாலும் எனக்கு குறைவே வந்துட்டே இருக்குது, அப்படியே கொஞ்சம் ஊறுது உடனே நான் எடுத்து செலவு பண்ண வேண்டியதா இருக்குது, கொஞ்சம் வருது உடனே நான் எனக்கு ஏதோ ஒரு விதத்தில் அது கடந்து போகுது. அப்போ இதுவரையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு திருப்தியான ஒரு அனுபவம் உங்களுக்கு இல்லாம இருக்கலாம். ஆவிக்குரிய வாழ்க்கையா இருக்கலாம், உலக பிரகாரமான அந்த சம்பாத்தியமா இருக்கலாம், எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்குது. போதுமான அளவு ஆண்டவர் நம்மளை குறை வைக்கல, ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறாரு, ஆனா ரொம்ப எக்ஸ்ட்ரா நான் எடுத்துட முடியாது, நான் நினைக்கிறதெல்லாம் அப்படி நம்ம செஞ்சிட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு குறைவு பலருக்கு இருக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்று கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதம்ன்றது என்ன அப்படின்னா அப்படி அல்ல, பற்றாக்குறைய அல்ல. கர்த்தர் ஒரு இடத்துக்கு சாப்பாடு கொடுப்பாரானால் கூட கர்த்தர் 12 கூடை நிறைய மிச்சம் எடுக்கிறவர். கர்த்தர் சமாரியா ஸ்திரியை பார்த்து சொல்லுகிறார், நீ இந்த இடத்துல குடிக்கிற தண்ணீர் திரும்பி தாகம் உண்டாகும், ஆனா நான் கொடுக்கிற தண்ணீர் தாகம் உண்டாகாது. ஆண்டவர் எந்தெந்த இடத்துலெல்லாம் ஜனங்களை நடத்தி இருக்கிறார்களோ அங்கெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார்னா அவர்களை திருப்தியாக்கி கர்த்தர் மிச்சம் எடுக்கிறதற்கு கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். அப்போ இன்றைக்கு ஒரு ஆண்டவருடைய பிள்ளை தன்னுடைய மனசுல என்ன நினைக்கணும்னா, நீங்களும் நானும் தேங்கி நிற்பதற்கு அழைக்கப்பட்டவர்களா அல்ல, தேங்கி கிடப்பதற்கு அழைக்கப்பட்டவர்களா அல்ல. ஒரே ஒரு இடத்துல இல்லைன்னா ஒரே ஒரு ஆசீர்வாதத்தில் அப்படியே அமைதியா இருக்க அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. நீங்களும் நானும் எப்படி ஆண்டவர் மாற்ற போறார்னா, நம்ம நிரம்பி வழியணும், நம்ம நிரம்பி வழியணும், உங்க பாத்திரம் நிரம்பி வழியணும், உங்க அபிஷேகம் நிரம்பி வழியணும், உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற அனாயிண்டிங் அது நிரம்பி வழியணும், உங்களுடைய வருமானம் ஆண்டவர் நிரம்பி வழியணும், உங்களுடைய சந்தோஷம் நிரம்பி வழியணும். இதற்காக யார் விருப்பப்பட்டாலும், யார் அதை நோக்கி ஜெபிக்கிறார்களோ அவர்களுக்கு அப்படியே கர்த்தர் செய்ய போறாரு. சொல்லுங்க எல்லாரும், என்னை நிரம்பி வழிய பண்ணுகிறவர், என்னை நிரம்பி வழிய பண்ணுகிறவர். ஆமேன். இது கர்த்தருடைய பெரிய வார்த்தை. நான் தான் பாஸ்டர் இத்தனை ஆண்டுகளா முடங்கி படுத்து கிடக்கிறேன். இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேர் பல வருடங்களாக முடங்கின நிலைமையில படுத்து கிடக்குறீங்க, எழும்ப முடியாம நீங்க இருக்கிறீங்க, நீங்க நடமாடுகிறீங்க, நீங்க நடக்கிறீங்க, நீங்க வேலை செய்றீங்க, ஆனா உங்களுக்குள்ளே ஒரு முடங்கின ஒரு தன்மை, உங்களுக்குள்ளே ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு தன்மை, உங்களுக்குள்ளே ஒரு தேங்கின நிலைமை. நீங்க வெளியே வரணும்னு நினைச்சா கூட வர முடியல, எழும்பணும்னு நினைச்சா கூட உங்களால எழும்ப முடியல. ஆனா இன்றைக்கு ஆவியானவர் உங்களையும் என்னையும் கர்த்தர் மறுபடியும் ஒரு டைம் நிரப்பி நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பார். முடங்கி கிடக்கிற உங்களை கர்த்தர் இப்பொழுது தட்டி எழுப்புவாராக. அந்த முடக்க தன்மையிலிருந்து கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வருவாராக. இதோ கட்டப்பட்டிருக்கிற அந்த அணையின் மேல் ஆண்டவருடைய மழை ஊற்றப்படுகிறது, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் ஊற்றப்படுகிறது. அது அப்படியே நிரம்பி வழிகிறது, அது வழிந்து அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளதாய் மாறுகிறது. இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கு தான் கர்த்தர் அப்படி செய்ய போறாரு. நல்ல கரங்களை தட்டி அப்பா ஹalleluya ஹalleluya, நன்றி அப்பா நன்றி. என்னுள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுதே, இயேசுனை ரட்சித்தா நான் ஆடி பாடுவே, எவரும் அறியாதே என்னுள்ளம் பொங்குதே, என்னுள்ளம் பொங்கி 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 வழியுதே, என்னுள்ளம் பொங்கி 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 வழியுதே. சொல்லுவோம், என்னுள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுதே, இயேசுனை ரட்சித்தா நான் ஆடி பாடுவேன், எவரும் அறியாதே உள்ளம் பொங்குதே, என் உள்ளம் பொங்கி 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 வழியுதே, என் உள்ளம் பொங்கி 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 வழியுதே. சின்னம் சிறுவாயது என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டா, இன்னும் சிறுவாயது என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டா, தாமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்று கொண்டு துரைத்தார், தாமது
கும்மாளித்து ஜீவன் பெற்றுக் கொள்ளு உரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதரத்து சொந்தக்காரவர் இந்த உள்ளத்து சொந்தமனா. இந்த பாதரத்து சொந்தக்காரவர் இந்த உள்ளத்தில் சொந்தமனா. ஹalleluya. சோ கர்த்தராகிய ஆண்டவர் எப்பவுமே நம்ம தேங்கி நிற்கிறத விரும்புகிறவர் அல்ல. தேங்கி நிற்கிறத விரும்புகிறவர் அல்ல. நான் ஒரு 3 காரியத்தை இந்த தேங்கி கிடக்கிறதுனால வருகிற தீமைகளை குறித்து இன்னைக்கு ஒரு 3 காரியத்தை பேசி உங்களுக்காக நான் ஜெபித்து முடிக்க ஆசைப்படுகிறேன். பிசாசனுடைய ஒரு பெரிய தந்திரம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த தேக்கம் என்கிறதே பிசாசனுடைய ஒரு மிகப்பெரிய வஞ்சகம். ஒரு தேவனுடைய பிள்ளை முடங்கி போய் எப்பவுமே படுத்துடக்கூடாது, தேங்கி போய் எப்பொழுதுமே இருந்துடக்கூடாது. நீங்க பொதுவாக நீங்க பாருங்களேன், உங்களுடைய வீட்டிலையோ இல்லை எங்கேயோ ஒரு இடத்துல வழிந்தோடுகிற தண்ணீருக்கும் தேங்கின தண்ணீருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. வழிந்தோடுகிற தண்ணியை நிறைய பேர் பிடிச்சி குடிக்க கூட செய்வாங்க. அதுல ரொம்ப பெரிய அசுத்தம் இருக்காது. ஆனா அதே நேரத்துல ஒரு தண்ணி ஒரு இடத்துல தேங்கிருச்சுன்னு வைங்களேன், அந்த இடத்துல அந்த தண்ணீர் நாளுக்கு நாள் கெட்டு போயிடும். நாளுக்கு நாள் அதனுடைய தன்மை வித்தியாசமா மாறும். அது ஊற்றும் போது நல்ல தண்ணீரா இருக்கலாம். நம்ம நிறைய பேர் நீச்சல் குளத்துக்கெல்லாம் நீங்க போயிருப்பீங்க. இந்த நீச்சல் குளத்துல நிறைய பேருக்கு குளிச்சா பாத்தீங்கன்னா ஒத்துக்காது. ஏன் ஒத்துக்காது அப்படின்னா, இந்த நீச்சல் குளத்துலேருந்து குளிச்சுட்டு மேலே வரும்போது முகமெல்லாம் ஒரு மாதிரி சொறி பிடிச்சது மாதிரி இருக்கும். கையில் அப்படியே வரைஞ்சிங்கன்னா அதுக்கு மேலே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். நம்முடைய தோலெல்லாம் ரொம்ப ஹார்டாக நிறைய பேருக்கு மாறும். ஏன் அப்படின்னா அதில் நிறைய குளோரின் போட்டிருப்பாங்க. எதுக்காக அந்த தண்ணீரில் குளோரின் போறீங்க? நிறைய பேர் நீச்சல் குளத்தில் நீங்கள் உள்ளே போயிட்டீங்கனால இந்த ஸ்மெல்லு, ப்ளீச்சிங் பவுடருடைய ஸ்மெல்லு நமக்கு வரும். எதுக்கு இப்படி கெட்டதை போடுறீங்க? அது நம்முடைய கண்ணுக்குள்ளே போச்சுன்னா கண்ணெல்லாம் நிறைய எரியும். 1 மணி நேரம் நீச்சல் குளத்தில் விளையாண்டு வந்துட்டீங்கன்னா கண்ணெல்லாம் அப்படியே ரொம்ப எரியும். ஏன்னா அந்த குளோரினுடைய எஃபெக்ட். ஏன் அப்படின்னா அந்த தண்ணீர் ஒரு டைம் கட்டப்பட்டிருக்கிற தண்ணீர்லேருந்து குளிச்சுட்டு வெளியே வந்துட்டாங்கன்னா அந்த தண்ணீர் கெட்டு போயிடும். அதுல பூச்சி உண்டாகும். அதுல இந்த புழு மாதிரி ஒன்று உருவாகும். அப்ப இந்த குளோரின் போடும்போது அது எல்லாத்தையுமே அது கொன்னு அந்த தண்ணி நமக்கு ஆரோக்கியம் உள்ள தண்ணி அல்ல. அந்த தண்ணி நல்ல கிளியரா இருக்குது பார்க்கறதுக்கு, ஆனா கெடுதலான தண்ணியாய் மாறுகிறது. எப்படி ஒரு தண்ணீர் தேங்கி நிற்கும் போது அந்த தண்ணீர் ஒரு ஆரோக்கியமற்ற தண்ணீராய் மாறுகிறதோ, அதே போல ஒரு தேவனுடைய பிள்ளை நீங்க முடங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க ஒரு இடத்துல ஸ்ட்ரகிள் ஆயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க ஒரு இடத்துல சத்துரு உங்களை முடக்கி விட்டான், இல்லைன்னா ஒரு தேங்கின சூழ்நிலையில உங்களை வச்சுட்டான் அப்படின்னா, அதிலிருந்து நீங்க வெளியே வரல அப்படின்னா நீங்க பிரயோஜனமற்றவர்களாய் நீங்கள் மாறுவீர்கள். நீங்கள் கெட்டு போனவர்களாய் மாறுவீர்கள். தேக்கம் நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய டேஞ்சர், மிகப்பெரிய டேஞ்சர். இன்னைக்கு யார் ஒருவேளை 5 வருஷமா நீங்க தேக்கமா இருக்கலாம், உங்களுக்கு தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. நீங்க அடைபட்டு கிடக்கிறது, நீங்க தேங்கின நிலைமையில இருக்கிறது வெளியே இருக்கிறவங்க கண்டுபிடிக்க முடியாது. நீங்க சம்பாதிச்சுட்டு தான் இருப்பீங்க, நீங்க வேலைக்கு போயிட்டு தான் இருப்பீங்க. தேக்கம் அப்படின்றது என்னன்னு நினைக்கிறீங்க? தேக்கம் அப்படின்றது நீங்க சம்பாதிக்காம இல்லாததை நான் தேக்கம்னு சொல்லல. தண்ணீர் இருக்குது, குளத்துல தண்ணீர் இருக்குது, அந்த இடத்துல இல்லைன்னா அந்த குழியில தண்ணீர் இருக்குது. ஆனா அந்த தண்ணீர் என்ன பண்ணல அப்படின்னா அதனுடைய ஊற்று இன்னும் ஆரம்பிக்கல. ஆனா அந்த தண்ணீர் தேங்கினது ஃபர்ஸ்ட் ஒரு ஊற்று ஆரம்பிச்சு அதுல தண்ணீர் வந்துச்சு. இப்ப அந்த ஊற்று வந்து கொண்டே இருந்தா அந்த தண்ணீர் ஊற்றப்படுகிற இடம் பத்தாம அது வெளியே வழிந்து ஓடணும். அதுதான் தேக்கமற்ற வாழ்க்கை. இப்போ நிறைய பேர் சம்பாதிக்கிறாங்க, நிறைய பேர் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிறாங்க. தேக்கம்ன்றது என்ன அப்படின்னா அந்த நிலைமையிலே இருக்கிறது தான் தேக்கம். ஆனா அதை விட்டு உங்களுடைய அழைப்பு ரொம்ப பெருசு. நீங்க தேங்கி கிடக்க வேண்டியவர்கள் அல்ல, நீங்க நிறைய பேருக்கு பிரயோஜனமாய் மாற வேண்டியவர்கள். ஆனா மற்றவர்களுடைய கண்களுக்கு தெரியாவிட்டாலும் உங்களுக்கு தெரியும்.
உங்களுக்கு தெரியும். நீங்க வெகு சீக்கிரத்திலிருந்து எதிலிருந்து வெளியே வரணும் அப்படின்னா, ஆண்டவர் இந்த ஆண்டு முடிகிறதுக்குள்ளே கர்த்தர் உங்களை கிருபையாய் அந்த தேக்க நிலையிலிருந்து கர்த்தர் கொண்டு வருவாராக. உங்களிடத்தில் இருக்கிறதுல பெஸ்ட்டை இந்த வருஷம் ஆண்டவர் வெளியே கொண்டு வர போகிறார். நீங்கள் எந்த காரியத்திற்காக அழைக்கப்பட்டீர்களோ, எந்த காரியத்திற்காக ஆண்டவர் உங்களை ரட்சித்தாரோ, அந்த நோக்கத்தை கர்த்தர் நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் ஆசையாய் கர்த்தர் வந்திருக்கிறார். நீங்க சோர்ந்து போகாதீங்க, நீங்க மனம் தளராதீங்க. நான் நம்புறேன், உன்னதத்திலிருந்து பரத்திலிருந்து மழை இறங்குறது போல ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் இறங்க பண்ணுவார், ஒரு மகிமையை இறங்க பண்ணுவார். எப்படி ஒரு குளத்தின் மேல தண்ணீர் ஊற்ற 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 மழை வர வர அந்த குளம் நிரம்பி வழிந்து அநேகருக்கு பிரயோஜனமாய் மாறுகிறதோ, அப்படியே நான் விசுவாசிக்கிறேன், ஆவியானுடைய ஒரு கிரியையை இந்த வருஷத்துக்குள்ள நீங்க பார்க்க போறீங்க. அந்த மழை உங்களுக்கு நேராய் கடந்து வர போகிறது, அந்த வருமானத்துக்கு நேராய் கடந்து வர போகிறது. அந்த மழை ஊற்றப்படும் போது இப்பொழுது உங்களுடைய குளங்கள் நிரம்பி வழிகிறதாய் மாற்றுகிற தேவன். ஹல்லேலூயா. நம்ம ஆராதிக்கிற தேவன் இந்த தேக்கத்தை ஆண்டவர் எப்பொழுதுமே விரும்ப மாட்டார். வேதத்தில் இந்த தேக்கமான சூழ்நிலையில கடந்து போன பல நபர்கள் இருக்கிறார்கள். நீங்க வேதத்தில் நீங்க வாசிக்கும் போது முதலாவதாக யாக்கோபை குறித்து நம்ம வாசிக்கலாம். யாக்கோபு என்ன பண்ணார்னா, தன்னுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஒரு தேங்கின நிலைமைக்கு நேராய் கடந்து போகிறார். நீங்கள் ஆதியாகமத்தில் அந்த வசனத்தை வாசிக்க முடியும். அவருடைய வாழ்க்கையில யோசேப்பு பீருண்டு போய்விட்டான், யோசேப்பு மரிச்சு போயிட்டான் அப்படின்னு சொல்லும்போது, அவனுடைய பிள்ளைகள் அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்து நின்றும் அவன் ஆறுதலுக்கு இடம் கொடாமல், நீங்கள் ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்தினுடைய 35வது வசனத்தை வாசிக்க முடியும். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 35வது வசனம், அவனும் அவனுடைய குமாரர் குமாரத்திகள் எல்லாரும் அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்து நின்றார்கள். ஆனாலும் அவன் ஆறுதலுக்கு இடம் கொடாமல், நான் துக்கத்தோடே என் குமாரனத்திற்கு பாதாளத்திற்கு இறங்குவேன் என்றான். இவ்விதமாய் அவனுடைய தகப்பன் அவனுக்காக அழுது கொண்டிருந்தான். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த யாக்கோபு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரொம்ப தேங்கின ஒரு நிலைமைக்கு போயிட்டார். எதுக்காக போயிட்டார் அப்படின்னா, தன்னுடைய சின்ன பையனை அவர் ரொம்ப நேசிச்சார், ரொம்ப ரொம்ப விருப்பப்படுறார். அந்த பிள்ளைக்காக பல வர்ண அங்கேயே வாங்கி கொடுத்தார். அவன் மேல ஒரு தனி கரிசனை இருந்துச்சு. அவனுக்கு ஆண்டவரை குறித்து நிறைய சொல்லி கொடுத்தார். ஆனா திடீர்னு தன்னுடைய பிள்ளை தான் நினைச்சது நடக்கல, தான் டிசைன் பண்ணது மாதிரி நடக்கல. அவருடைய மனதுல தன்னுடைய பிள்ளையை குறித்து ஒரு நல்ல வரைபடம் இருந்துச்சு. தான் திட்டம் போட்டது நடக்காதுன்னு தெரிஞ்ச உடனே இப்போ இந்த யாக்கோபு எப்படி போயிட்டார் அப்படின்னு சொன்னா, ஒரு தேங்கின நிலைமைக்கு போயிட்டாரு. இன்னைக்கு நிறைய பேரு இன்னைக்கு தேங்கின நிலைமைக்கு போனதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவங்க நினைச்சது மாதிரி வேலை அமையல, அவங்க நினைச்சது மாதிரி குடும்பம் அமையல, அவங்க நினைச்சது மாதிரி சூழ்நிலைகள் அமையல. விஷனோட தான் ஆரம்பிச்சாங்க, ஸ்கூல் படிக்கும்போது விஷனோட தான் இருந்தாங்க, காலேஜ் படிக்கும்போது ஒரு பெரிய நம்பிக்கையோட தான் இருந்தாங்க, கல்யாணத்திற்கு ஆரம்பிக்கும் போது ரெண்டு பேரும் ரொம்ப பெரிய பொருத்தனையோட தான் ஆரம்பிச்சாங்க. ஆனா சமீப காலமாய் தங்களுடைய மனசுல டிசைன் பண்ணது நடக்கலன்னு சொன்ன உடனே நிறைய பேர் எந்த நிலைமைக்கு போயிட்டாங்க அப்படின்னா, அப்படியே ஒரு தேக்கமான நிலைமைக்கு போயிட்டாங்க. நிறைய பேர் முடங்கி போயிட்டாங்க. அதான் நான் நினைச்சது மாதிரி அமையலையே, நான் நினைச்சது மாதிரி ஒரு மனைவி அமைஞ்சிருந்தா பரவாயில்ல, கணவன் அமைஞ்சிருந்தா பரவாயில்ல, ஒரு வேலை அமைஞ்சிருந்தா பரவாயில்ல, ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருந்தா பரவாயில்ல, எனக்கு தான் நினைச்சது மாதிரி எதுவுமே நடக்கலையே, அப்ப நான் எப்படி? ஆனா உண்மையான அழைப்பு அப்படின்றது நான் நினைச்சது மாதிரி நடந்தாலும் நடக்காவிட்டாலும் என் தேவன் என்னை நிரம்பி வழிய பண்ணுகிறவராயிருக்கிறார். நான் நம்புறேன், கர்த்தருடைய பிள்ளையே, நிச்சயமாய் நீங்கள் இந்த தேக்க நிலைமையிலிருந்து மாற முடியும். கர்த்தர் இந்த தேக்க நிலைமையிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வருவார். யாரோ ஒரு இந்த சத்தத்தை கேட்கிறவர்கள் பாஸ்டர் நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மை, நான் அப்படிதான் நான் நினைச்சேன், ஆனா நான் நினைச்சது மாதிரி எதுவுமே நடக்காததுனால நான் ரொம்ப அடைபட்டுட்டேன், நான் ரொம்ப கட்டப்பட்டுட்டேன், என்னால வெளியே வரவே முடியல. ஆனா கர்த்தர் உங்களுக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். நீங்க நினைச்சது அது நடந்தாலும்
நடக்காவிட்டாலும் கர்த்தர் உங்களை பயன்படுத்த போகிறது உறுதி. கர்த்தர் உங்க மேல வச்சிருக்கிற வெற்றி உறுதியானது. கர்த்தர் சொல்லுகிறார், இந்த முடங்கி இருக்கிற இந்த தன்மையை விட்டு நீ வெளியே வா என்று கர்த்தர் அழைக்கிறார். அந்த இடத்துல இருக்க வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை குறித்து கர்த்தர் வைத்திருக்கிற திட்டம் அது சாதாரணமான திட்டம் அல்ல. கர்த்தர் சொல்லுகிறார், தூசியை உதறி விட்டு நீ எழுந்திரு. தூசியை உதறி விட்டு நீ எழுந்திரு. ஆமே, நீ தூசியை உதறி விட்டு எழுந்திரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ எந்த சூழ்நிலை நம்ம ஏற்றது போல இல்லாட்டாலும், நம்ம எந்த நிலைமையில இருந்துடக்கூடாதுன்னா, உங்க பிசினஸோ உங்களுடைய குடும்பமோ உங்களுடைய வாழ்க்கையோ தேங்கின நிலைமைக்கு இருந்து விடவே கூடாது. வேதத்துல பெரிய சம்பாத்தியம் பண்ணவர் யார் அப்படின்னு சொன்னா, தாவீதனுடைய மகன் சாலமோன். சாலமோனுடைய நாட்களிலே வெள்ளி ஒரு பொருட்டாக எண்ணப்படல. சாலமோனுடைய நாட்களிலே அவனுடைய அரண்மனைக்கு டன் கணக்காக தங்கங்கள் எல்லாம் குவிஞ்சிருச்சு. ஆனா அவனுடைய ராஜ்ய பாரத்துல கடைசியில நஷ்டம் உண்டானது. காரணம் என்னன்னா, அந்த மனுஷன் பர்சனலா தேக்கமான நிலைமைக்கு போயிட்டாரு. வருமானம் எல்லாம் வந்துட்டு தான் இருந்துச்சு, தங்கம் எல்லாம் இறங்கிட்டு தான் இருந்துச்சு. ஆனா பர்சனலா அவர் என்ன பண்ணலன்னா, ஒரு நிரம்பி வழிகிற ஒரு பாத்திரமா மாறல. இன்னைக்கு நிறைய பேர் இழந்ததற்கு காரணம் என்ன அப்படின்னா, வெளியில எல்லாம் வந்துட்டு தான் இருக்குது, வருமானம் எல்லாம் வந்துட்டு தான் இருக்குது, எல்லா பிளஸிங்கும் ஆசீர்வாதம் மேல ஆசீர்வாதம் வந்துட்டு இருக்குது. ஆனா பர்சனல் வாழ்க்கையில ஒரு நிரம்பி வழிகிற ஒரு அனுபவம் இல்லை. ஒன்னு நினைச்சுக்குங்க, நீங்க உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் நீங்க எந்த அளவிற்கு பிசினஸ்ல நிரம்பி வழிகிறீங்களோ, எந்த அளவிற்கு உங்க வருமானத்துல நிரம்பி வழிகிறீங்களோ, அந்த அளவிற்கு நீங்க எங்க நிரம்பணும் அப்படின்னா, உங்களுக்குள்ள நீங்க நிரம்பி வழியணும், உங்களுடைய இருதயம் நிரம்பி வழியணும். நீங்க அப்படி இல்லாத பட்சத்திலே இந்த மனுஷனை மாதிரி சீக்கிரமாய் ஆசீர்வாதங்களை நம்ம இழந்துருவோம். அதனால எல்லாரும் இன்னைக்கு கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, நீ முடங்கி கிடந்தது போதும், முடங்கி கிடந்தது போதும். அலங்கார வாசலிலே எல்லாரும் அந்த ஆலயத்துக்குள்ள சந்தோஷமாய் போகும்போது, ஒரே ஒரு மனுஷன் மட்டும் முடங்கி அந்த ஆலயத்திற்கு வெளியே நின்று இருக்கிறான். ஆனா கர்த்தர் அவனை அப்படியே விட்டு வைக்கணும்னு கர்த்தர் நினைக்காம, கர்த்தர் அவனை எழுப்பி விடுவதற்கு கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளை கர்த்தர் அனுப்பினார். அவன் அலங்கார வாசலிலே இருந்த அந்த மனுஷன் எழும்பி நின்று குதித்து அந்த ஆலயத்திற்குள்ள கடந்து போனது போல கர்த்தர் நிறைய பேருடைய கால்களை கர்த்தர் பலப்படுத்துவாராக. கர்த்தர் உங்களை நிமிர்ந்து நிற்க பண்ணுவாராக. நீங்க எழுந்து உள்ளே சமாதானத்தோடு ஓட போகிறீர்கள். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னுடைய முட தன்மையிலிருந்து என்னை இருக்கிறதற்கு விரும்பாத கர்த்தர் என்னை எழுப்ப விரும்புகிறார். நீங்க கொஞ்சம் இடம் கொடுத்தா போதும் சிஸ்டர், பிரதர், நீங்க கொஞ்சம் இடம் கொடுத்தா போதும். ஆண்டவருக்கு ரொம்ப விருப்பமா இருக்குது. நீங்க இப்படி கிடக்கிறது உலகத்துல இருக்கிற நிறைய பேருக்கு விருப்பமா இருக்குது. நீங்க முடங்கி போய் கிடக்கிறத பார்த்து நிறைய பேர் சந்தோஷப்படுறாங்க. இவன் இப்படிதான் கிடக்கணும்னு நினைக்கிறாங்க. நீ எழும்புறத நிறைய பேர் விரும்பல. ஆனா ஆண்டவர் மட்டும் இன்றைக்கு இந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தை வருது. உன் பிள்ளை முடங்கி கிடக்கிறத கர்த்தர் விரும்பல. உங்க குடும்பம் முடங்கி கிடக்கிறத கர்த்தர் விரும்பல. உங்க வருமானங்கள் முடங்கி கிடக்கிறத கர்த்தர் விரும்பல. இதோ ஆண்டவர் சொல்லுகிறார், படுக்கையில கிடக்கிற அவனை எழும்ப பண்ணுகிற கர்த்தருடைய ஒரு மகிமை. எல்லாரும் கரங்களை தட்டி அந்த மகிமை இப்பொழுது எங்களை தொடுவதாக. சத்தமா இந்த செய்தியை கேட்டுட்டு இருக்கும்போது ஜபத்தோடு கூட ஏசப்பா, நீங்க அழைச்ச அழைப்பு இப்போ வெளிப்படட்டும். இப்போ ஆண்டவரே, உன்னதத்திலிருந்து அந்த மழை ஊற்றப்பட்டு ஹல்லேலூயா, அந்த முடங்கின காரியத்திலிருந்து ஒரு மாற்றம் இயேசுவின் நாமத்தில் உண்டாவதாக. ஹல்லேலூயா. சொல்லுங்க எல்லாரும், நான் பரவி போகிற ஆராய் மாறுவேன். சொல்லுங்க, நான் பரவி போகிற ஆராய் மாறுவேன். நீங்க போற இடத்துலலாம் நன்மை நடக்கும். நீங்க ஒரு ஆறு, நீங்க ஒரு காற்றாட்டு வெள்ளம், நீங்க மடை திறக்கப்பட்ட தண்ணீர், நீங்க அடக்கி வைக்கப்பட்ட தண்ணீர் அல்ல, நீங்கள் மடை திறக்கப்பட்ட தண்ணீர். நீங்க பாய்ந்து ஓடும் போது அற்புதம் நடக்கும், ஜீவ ராசிகள் பிழைக்கும். கர்த்தர் உங்களை கொண்டு கர்த்தர் அநேகரை போஷிக்க போகிறார். உங்களை கொண்டு கர்த்தர் அநேகரை நடத்த போகிறார். உங்க பிள்ளை பரவி போகிற ஆறு, உங்க மக பரவி போகிற ஆறு,
வாலிப தம்பி, நீ பரவி போகிற ஆறு. தங்கச்சி, நீ பரவி போகிற ஆளு. ஆமென். ஒரு இடத்துல கட்டப்பட்டு கிடக்கிறவன் அல்ல, கட்டப்பட்டு கிடக்கிறவள அல்ல. நீங்கள் கர்த்தருக்கு தேவை, நீங்கள் கர்த்தருக்கு தேவை. கட்டப்பட்ட அந்த கழுதையை கர்த்தர் அவிழ்த்து வர சொன்னார் அல்லவா? அந்த கழுதை அவிழ்த்து வரப்பட வேண்டிய கழுதை, அந்த இடத்துல நிற்க வேண்டிய கழுதை அல்ல. கர்த்தர் உங்க மேலேயும் என் மேலேயும் அந்த அபிஷேகத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்க சோர்வு சீக்கிரமா மாறும், உங்க பலவீனம் சீக்கிரமா மாறும். ஆண்டவர் நீங்க எழும்புறது மாதிரி ஒரு அற்புதத்தை கர்த்தர் சீக்கிரமா கர்த்தர் செய்ய போறாரு. கர்த்தர் உங்க கூட இருக்கிறார் பிரதர் சிஸ்டர். ஆண்டவர் உங்க கூட இருக்கிறாரு. ஆண்டவர் உங்களை கைவிடல. கர்த்தர் சொல்றார், இந்த சூழ்நிலை மாறும், இந்த வியாதியை கர்த்தர் சரி பண்ணுவார். ஆமென். இந்த சிச்சுவேஷனை கர்த்தர் உங்களுக்கு சாதகமா மாற்றுவார். நம்புறவங்க கரங்களை தட்டி இப்பவே அந்த அபிஷேகத்தினுடைய மகிமையை நான் உணர்றேன். ஆமென். இந்த சர்ச்சிலேயே அந்த மகிமை, கேட்டுக்கொண்டிருக்கிற இடத்திலேயே அந்த மகிமை. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த பிசினஸ்ல ஆண்டவர் அந்த முடங்கு தன்மையை ஆண்டவர் மாற்றுறாரு. ஹல்லேலூயா. இந்த வருஷத்துல கர்த்தர் நம்மை பரவி பாய்கிற ஆராய் மாற்ற போறாரு. ஸோ ஒரு 3 காரியத்தை ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த முடங்குற தன்மையிலிருந்து, முடக்கத்திலிருந்து நீங்க கண்டிப்பா வெளியே வரணும். இந்த நான் திரும்ப திரும்ப சொல்றேன், தேங்கின நிலைமை அப்படின்றது ஒன்றும் இல்லாத நிலைமை நினைச்சுக்காதீங்க, ட்ரை அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. தேங்கின நிலைமைன்றது இருக்குது, ஆனா என்ன பண்ணலைன்னா நிரம்பி வழியல்ல. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? பக்கத்துல கையை பிடிச்சி சொல்லுங்க, நீங்க தேங்கின நிலைமை என்கிறது ஒன்றும் இல்லாத நிலைமை அல்ல, நிரம்பி வழியாத தன்மை தான் தேங்கின நிலைமை. ஆமென். உங்களுக்கு வருமானம் இருக்கானா? இருக்குது. நீங்க சாப்பிட முடியும்னா சாப்பிட முடியும். இன்னைக்கு ஊழியம் செஞ்சீங்கன்னா செஞ்சேன், இன்னைக்கு ஜெபம் பண்ணீங்கன்னா ஜெபம் பண்ணேன். எல்லாம் எப்படி இருக்குது? எப்படி இருக்குது? அப்படியே அழகா இருக்குது. ஒரு குடத்துல தண்ணி இருக்குன்னா அரைக்குடம் தண்ணி இருக்குன்னா அரைக்குடம் தண்ணி இருக்குது, அவ்வளவுதான். அது கேட்கல. ஒரு பானையில மாவு இருக்குன்னா கொஞ்சம் மாவு இருக்குது, கலையத்துல எண்ணெய் இருக்குன்னா ஆமா கொஞ்சம் எண்ணெய் இருக்குது. அந்த கொஞ்சம் எண்ணெய், அந்த கொஞ்சம் எண்ணெய் இருக்கிறது தேங்கின நிலைமை. ஆனா தேவனுடைய மனுஷன் என்ன சொல்றாருன்னா, அது கொஞ்சம் அப்படி இருக்கக்கூடாது. அந்த மாவு என்ன பண்ணணும்னா பெருகணும். அந்த எண்ணெய் ஊத்த 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 நிரம்பி அடுத்த பானையில போகணும். அதுதான் பிளெஸிங். அதனால எனக்கு கர்த்தர் தந்திருக்கிறாரு அப்படின்னு நினைக்காதீங்க, அது தேங்கின நிலைமை. இது ரொம்ப டேஞ்சர். இதை சில 2 பேருடைய வாழ்க்கை வேதத்தில் இருக்கிற ஒரு 2 பேருடைய வாழ்க்கை இந்த தேங்கின நிலைமையினால அவங்க சந்திச்ச சில விஷயத்தை குறித்து நான் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. 2 பேரும் ஒரே போல இருந்தார். வேதத்தில் 2 பேரும் பெரிய ஆட்கள். ஒன்று எலியா, இன்னொன்று மோசே. இவங்க 2 பேரும் பார்த்தீங்க அப்படின்னா தங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு தேக்கமான ஒரு நிலைமைக்கு கடந்து போனார். இதனால இவர்களுக்கு வந்த விளைவுகளை குறித்து நம்ம வாசிக்க முடியும். முதலாவதாக, ஆமென், ஒரு வசனத்தை வாசிக்கலாமே, நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். முதலாவதாக இந்த யாத்ராகமும் 3ஆம் அதிகாரத்தினுடைய 9வது 10வது வசனத்தை வாசிக்கலாமா? யாத்ராகமும் 3ஆம் அதிகாரம் 9வது 10வது வசனத்தை வாசிக்கலாம். இப்போதும் இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சந்ததியில் எட்டினது. எகிப்தியர் அவர்களை ஒடுக்குகிற ஒடுக்குதலை கண்டேன். நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்திற்கு அனுப்புவேன், வா என்றார். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, பார்வோனிடத்திற்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் என்றான். அதற்கு அவர், நான் உன்னோட கூட இருப்பேன். நீ என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையிலே தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள். நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம் என்றார்.
நல்லா கவனிச்சுக்குங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே. இந்த மோசேயை குறித்து வேதம் சொல்லுது, இவர் ஒரு தேங்கின நிலைமையிலே இருக்கிறார். அப்படின்னா இவன் ஆண்டவர் இந்த பிள்ளைய உருவாக்கும் போதே தரிசனத்தை ஆண்டவர் வச்சிருந்தார். பெரிய விஷன் அந்த பிள்ளை மேல இருந்துச்சு. அப்ப ஆண்டவர் எல்லா குழந்தைகளும் மரிக்கும் போது இந்த குழந்தையை ஆண்டவர் பத்திரப்படுத்தினார். இந்த குழந்தை பார்வோனுடைய அரண்மனையிலே வாழ்ந்துருச்சு. அநித்தியமான பாவ சந்தோஷங்களை விட்டு தேவனுடைய பிள்ளையோட எல்லாத்திலையும் ஓகே. ஆனா சூழ்நிலையின் நிமித்தமாக இப்ப எடுத்து எத்ரோ அப்படின்ற ஒருத்தருடைய வீட்டில் இவர் சேர்ந்துட்டார். ஆனா அங்க நல்லா தான் இருக்கிறார். ஏன்னா சுத்தி பாத்தீங்க அப்படின்னா தனக்கு அங்கேயே ஒரு பொண்ணை எத்ரோ தன்னுடைய மூத்த பிள்ளைய மோசைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு. அங்க நிறைய கொழுந்தியா, நம்ம ஊர் பாஷையின்படி கொழுந்தியான்னு சொல்லுவாங்கல்ல, அப்படின்னா மனைவியினுடைய தங்கச்சி. அங்க இருக்கிறது எல்லாமே பெண் பிள்ளைகள் தான். எப்பவுமே அந்த பெண் பிள்ளைகள் 4 பேர் இருக்கும்போது அந்த வீட்டில் ஒரே ஒருத்தர் மருமகனா இருக்கும்போது அண்டர்ஸ்டாண்டிங்கா இருந்தாங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதுவும் மோசையை அவர்கள் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, இவர் ரொம்ப பெரிய இடத்து பையன், இவர் பெரிய இடத்துல வாழ்ந்தவர். மோசே தன்னுடைய கதையெல்லாம் சொல்லியிருப்பாரு. ஃபர்ஸ்ட் மோசே எத்ரோவனுடைய பிள்ளைகளை சந்திக்கும் போதே எப்படிதான் சந்திக்கிறாருன்னா ஹீரோவா தான் சந்திக்கிறாரு. ஏன்னா அங்க இருக்கிற நிறைய பேர் ஆடுகளுக்கு தண்ணீர் விடும்போது இந்த பிள்ளைங்களா இருக்கிறனால இவங்களை தடுத்து நிறுத்துறாங்க. எத்ரோவுக்கு இருக்கிறதெல்லாம் பொம்பளை பிள்ளைங்க. அதனால இந்த பிள்ளைங்க ரொம்ப தூரத்தில் நிற்கும் போது இவன் அவங்களெல்லாம் தடுத்து இந்த பிள்ளைகளுக்கு ஆடுக்கு தண்ணீர் கொடுக்கும்போது இவர் ஒரு பெரிய ஹீரோயிசத்தில் தான் உள்ள வராரு. அப்போ எல்லாருக்கும் பிள்ளைகளுக்கும் அவர் ரொம்ப பிடிக்கும். அப்போ ஒரு சந்தோஷமான ஒரு சமாதானமான ஒரு நல்ல குடும்பத்தோட ஒரு செட்டில் ஆகி டெய்லி சாப்பிட்டு டெய்லி தூங்கி அப்படியே வாழ்றது மாதிரி ஒரு வாழ்க்கை. ஆனா இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, எப்பா இல்ல, நீ இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆள் அல்ல, நீ இந்த ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற ஆள் கிடையாது, நீ இந்த 10-20 ஆடுக்கு பின்னாடி போறதுக்கு ஒன்ன நான் அழைக்கல, நீ இந்த வனாந்தரத்துல உட்கார்ந்து வெயில்ல கஷ்டப்படுறதுக்கு ஒன்ன அழைக்கல. உன்னை நான் எப்படி அழைக்க போய் வச்சிருக்கிறேன் அப்படின்னா, நீ பார்வோனிடத்திற்கு நான் உன்னை அனுப்புவேன், என் ஜனங்களை நீதான் வழி நடத்துவ, உன் மேல ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறேன், உன் மேல ஒரு பெரிய நோக்கம் வச்சிருக்கிறேன், நீ ஒரு சாதாரணமான ஆள் அல்ல அப்படின்றத ஆண்டவருடைய நம்பிக்கையை மோசைக்கு சொல்றாரு. ஆனா இந்த மோசையை அடுத்து என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இல்ல, அந்த வசனத்தை வாசிக்கும் போது, அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, பார்வோனிடத்திற்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் என்றான். நான் எம்மாத்திரம். நல்லா கவனிச்சுக்குங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே. இந்த தேங்கின நிலைமைக்கு, இந்த முடங்கப்பட்டு நீங்க கடந்தீங்கன்னா, நீங்க முடங்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், நீங்க 5 வருஷம் முடங்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்குள்ள முதல்ல மேலோங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, உங்களை குறித்து உங்களுடைய நம்பிக்கையெல்லாம் அற்று போய் உங்களை குறித்து ஒரு பெரிய அவிசுவாசம் உங்களுக்குள்ள வரும். என்னால முடியாது, என்னால முடியும் என்கிற நம்பிக்கை உங்களை விட்டு போயிடும். நான் செய்வேன் என்ற நம்பிக்கை உங்களை விட்டு போயிடும். என்ன கர்த்தர் நடத்த போறார்ன்ற நம்பிக்கை உங்களை விட்டு போயிடும். என் மேல ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறான்ற நம்பிக்கை போயிடும். இந்த முடங்கி கடந்தீங்கன்னா, இந்த முடக்கத்திற்கு ஒரு பெரிய ஆபத்து இருக்குது. உங்களுக்கு என்ன உங்களை விட்டு போயிடும்னா, நம்பிக்கை உங்களை விட்டு போயிடும். ஆண்டவர் நம்புறார். அவனுக்கு கேட்கப்படுகிறது கர்த்தருடைய வார்த்தை. ஆண்டவர் தான் சொல்றாரு, உன்னை நான் அனுப்புவேன், வாப்பா, நான் உன்னை அனுப்புறேன், பார்வோனிடத்திற்கு நான் உன்னை அனுப்புவேன், நீ அந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போவேன். உடனே இந்த மனுஷன் என்ன கேட்கிறார் அப்படின்னா, நான் எம்மாத்திரம், எனக்கு நம்பிக்கை இல்லை, நான் வாழ்வேன்ற நம்பிக்கை எனக்கு இல்லை, நான் திரும்ப நிற்பேன்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. நீங்க இன்றைக்கே ஜெபிக்க ஆரம்பிங்கள். ஆண்டவரே, என்னை பரவி போகிற ஆராய் கர்த்தர் என்னை மாற்றுவாராக. என்ன பிரச்சனையில வேணாலும் நீங்க இருக்கலாம், எவ்வளோ பெரிய சூழ்நிலையில வேணாலும் இருக்கலாம். ஆனா நீங்க எதுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொன்னா, ஆமேன், முடங்குற அளவிற்கு உங்க வாழ்க்கை என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, ஆமேன். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? தாவீதை குறித்து வேதத்தில் வாசிக்கும் போது, அந்த குழந்தைக்காக 7 நாட்கள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்றாரு. ஆனா இப்ப அந்த குழந்தை செத்து போயிருச்சு. அந்த குழந்தை செத்து போயிருச்சுன்ற செய்தியை கேட்ட உடனே வேதம் சொல்லுகிறது, அவன் அந்த இடத்திலிருந்து எழும்பி குளிச்சு அவன் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு ஆகாரம் புசித்து தன்னுடைய வேலைக்கு கடந்து போனான். ஏன் அப்படின்னு சொன்னா, நான் இனி பிள்ளை என்னிடத்திற்கு போவேனே அல்லாமல் பிள்ளை என்னிடத்திற்கு வராது.
அந்த மரணம் அந்த மனுஷனை முடங்க பண்ணல. அந்த மரணம் அவனை ஒரு தேங்கின நிலைமைக்கு வைக்கல. இந்த ஜெபத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தர் ஒருவேளை உங்களுக்கு நேசித்தவர்களை நீங்க இழந்திருக்கலாம். என் கணவனார் இறந்துட்டாரு, நான் நம்பினவங்க என்னை விட்டு போயிட்டாங்க, அதையே நினைச்சு 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 நீங்க வருத்தப்பட்டுட்டு இருக்கலாம். அவர் இல்லாத வாழ்க்கை நான் என்ன வாழ போறேன், அவர் இல்லாத காரியத்தை நான் என்ன செய்ய போறேன், அந்த மனுஷி இல்லாத காரியத்தை நான் என்ன செய்ய போறேன், நான் நம்பினவர்களே போயிட்டாங்கல்ல, இவங்களே போயாச்சுல்ல, நான் இனி என்ன பண்ண போறேன். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறார், இல்ல இல்ல, கர்த்தர் யார் உங்களை விட்டு போனாலும் இஸ்ரவேலின் ஜெயபலமான கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கணவனார் போனாலும் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். நண்பர்கள் போனாலும் ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களை நேசித்தவர்கள், உருவாக்கினவர்கள், தட்டி கொடுத்தவர்கள் யார் போனாலும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உங்களை விட்டு விலகவும் இல்லை, கர்த்தர் உங்களை கைவிடவும் இல்லை. ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார், ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். அதனால எந்த விதத்துல முடங்கி கிடந்தாலும் இந்த வருடம், எந்த வருடம் அப்படின்னு சொன்னா பரவி பாய்கிற ஆர் போல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்பிக்கை இல்லாத ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஏசப்பா இன்னைக்கு நம்பிக்கை கொடுக்கிறாரு. இல்ல மகளே, இல்ல மகளே, நான் உன்னை அனுப்புவேன், வா, நான் உன்னை எடுப்பேன், வா, நான் உன்னை கொண்டு ராஜ்யத்தை கட்டுவேன், நீ வா, நீ நிறைய பேருக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய் மாறுவாய், நீ வா. கர்த்தர் இந்த சத்தத்தை நிறைய பேரை பார்த்து கர்த்தர் கூப்பிடுறாரு, நீ வா ஆண்டவர் சொல்றாரு, நீ எழும்பும் அப்படி ஆண்டவர் சொல்றாரு. நிறைய பேருக்கு கர்த்தர் கை கொடுக்கிறார், ஏசப்பா கை கொடுக்கிறார், உங்களுக்கு அந்த கையை கொடுக்கிறாரு. நீ எந்திரி மகளே, எந்திரி மகளே, ஆமென், எந்திரி. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஸோ நம்பர் 1, முதலாவதாக இந்த முடக்கத்தினுடைய ஆபத்து அப்படின்னா, தேங்கினதனுடைய ஆபத்து என்ன அப்படின்னு சொன்னா, நமக்கு நம்பிக்கை குறைவு நமக்கு உண்டாகும். நம்ம மேல இருக்கிற விசுவாசம் நாளுக்கு நாள் குறைஞ்சிடும். அதனால சீக்கிரமாய் நம்ம எழும்பி விடுவோமே, ஆனால் நம்முடைய நம்பிக்கை இன்னும் பலப்படுத்த கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையை குறித்த ஒரு பெரிய நம்பிக்கையை தருவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆமேன். கைகளை அசைத்து ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்த வசனத்தை கூட வாசிக்கலாம். 3ஆம் அதிகாரத்தினுடைய ஆமேன் 12வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அதற்கு அவர், நான் உன்னோடே இருப்பேன், நீ என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்தபின் நீங்கள் இந்த மலையிலே தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள், நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம். அடுத்த வசனத்தை கூட வாசிக்கலாம். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்தரிடத்திற்கு போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும்போது அவருடைய நாமம் என்ன என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன் என்றார். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாமே. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்தினுடைய 4வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி. நல்லா கவனிங்க, எல்லாரும் கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே. இந்த இடத்துல யார் ரொம்ப முடங்கி கிடக்கிறா அப்படின்னா, ஒரு தேங்கின நிலைமைக்குள்ள யார் ஆளானா அப்படின்னு சொன்னா, ஒரு நாள் பாய்ந்து கொண்டிருந்த ஆறு. இது சாதாரணமான ஆறு அல்ல. இந்த எலியா என்கிற ஆறு என்ன அப்படின்னு சொன்னா, இது எவ்வளவு பெரிய பிரச்சனையை இழுத்துட்டு போயிடும். அந்த மாதிரி ஒரு ஆறு. இது ஒரு மிகப்பெரிய காற்றாட்டு வெள்ளம். இது போகிற இடத்துலலாம் அவ்வளவு அற்புதம் நடக்கும். ஆண்டவர் இந்த எலியாவை கொண்டு செஞ்சதெல்லாம் ரொம்ப பெருசு. ஆனா ஏசபேல் என்கிற ஒரு மனுஷனுடைய வார்த்தையை கேட்டு, வார்த்தையினாலே உடைக்கப்பட்டு, அப்படியே வார்த்தையினால உடைச்சு இந்த மனுஷனை என்ன பண்ணிட்டாங்கன்னா, தேங்கிறது மாதிரி ஒரு இடத்துல உட்கார வச்சிட்டாங்க. அவ்வளவுதான். இதுக்கு மேல அவரால் அந்த தண்ணி நின்றுச்சு.
அந்த தண்ணி இப்ப கட்டுப்பட்டு கிடக்குது, முடங்கப்பட்டு கிடக்குது. இப்போ ஆண்டவர் வந்து தீர்க்கதரிசி இடத்துல பேசுறாரு, என்னப்பா நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற, உனக்கு இங்க என்ன வேலை? இந்த மனுஷன் ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணும்போது என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, தான் சாக வேண்டும் என்று கோரி, அந்த வசனத்தை அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூறை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி. கவனிங்க, இவர் என்ன விருப்பம் போயிடுச்சு அப்படின்னு சொன்னா, வாழணுன்ற விருப்பம் இவரை விட்டு போயிருச்சு, வாழணுன்ற எண்ணம் இவரை விட்டு போயிருச்சு. இவர் என்ன ஆசைப்படுறாரு அப்படின்னு சொன்னா, நான் செத்தா நல்லா இருக்கும், நான் செத்தா நல்லா இருக்கும், நான் எனக்கு விருப்பமே இல்லை, நான் வாழ விரும்பல, என்னை எடுத்துக்குங்க ஆண்டவரே, என்னை எடுத்துக்குங்க ஆண்டவரே. நீங்களும் நானும் ஆண்டவருடைய வருகைக்காக ஆயத்தப்படுவது தவறல்ல, ஆண்டவருடைய வருகைக்காக ஆயத்தப்படுங்க. இன்னைக்கு மரிச்சாலும் நம்ம பரலோகத்துக்கு போகணுன்ற எண்ணம் உங்களுக்குள்ள இருக்கிறது தவறல்ல. ஆனா நீங்க என்ன நினைக்க கூடாதுன்னா, நான் உயிரோடவே இருக்கக்கூடாது, நான் செத்துறணும்னு நினைக்கிறது ரொம்ப தவறு. ஹலோ, இந்த பிள்ளைக்காக தான் நான் உயிரோடு இருக்கிறேன், இந்த பையனுக்காக தான் நான் உயிரோடு இருக்கிறேன், இந்த விஷயத்துக்காக தான் உயிரோடு இருக்கிறேன், இல்லைன்னா நான் உயிரை மாச்சிருப்பேன், இந்த பிள்ளை மட்டும் இல்லைன்னா நான் செத்திருப்பேன், இந்த அம்மா அப்பா மட்டும் இல்லைன்னா நான் செத்திருப்பேன். அப்போ இந்த உலகத்தில் உங்களுக்கு நிறைய பேருக்கு வாழ்றதற்கு விருப்பம் இல்லை. இந்த தீர்க்கதரிசிக்கு வாழ்றதற்கு விருப்பம் இல்லாததற்கு காரணம் என்ன அப்படின்னா, அப்படியே ஒரு நாள் பிரகாசித்த மனுஷன் இப்போ என்னவாயிட்டார்னா, ஒரு தேங்கின ஒரு சூழ்நிலையில வந்துட்டாரு. தேங்கி கிடக்கக்கூடாது, நம்முடைய தேக்கத்திலிருந்து சீக்கிரமா நம்ம வெளியே வரணும், அதற்காக நம்ம ஜெபிக்கணும். நம்ம வந்து முடங்கி கிடக்கக்கூடாது. நீங்க ரொம்ப முடங்கிட்டீங்கன்னா, நம்பர் 2, இரண்டாவது உங்களுக்கு வருகிற பெரிய ஆபத்து என்னன்னா, உங்களுக்கு இந்த உலகத்தின் மேலே இருக்கிற பிடிப்பு போய், உங்க வாழ்க்கையின் பேரில் இருக்கிற பற்றுதல் போய், நீங்க வாழணும்னு நினைக்கிறத விட நிறைய பேர் எப்படி நினைப்பீங்கன்னா, சாகணும்னு நினைப்பீங்க. ரொம்ப தவறான ஒன்று என்னன்னா, நான் சாகணும்னு நினைக்கிறது தவறு, நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் வாழணும்னு நினைக்கிறது தான் சரி. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? கிறிஸ்து நமக்கு ஜீவன், சாவு நமக்கு ஆதாயம். பரலோகத்தில் நமக்கு போய் பெரிய ஆசீர்வாதம் இருக்குது. எப்போ அதை பார்ப்போம்னு ஆசைப்படுறோம். இங்கத்தை விட அங்கே துக்கம் இல்லாத நாடு, எல்லாம் ஓகே தான். ஆனால் இந்த உலகத்தில் வந்து புத்தகங்கள், இப்போ பாருங்களேன், 100 வயது வரைக்கும் வாழ்வது எப்படி அப்படின்ற புத்தகம், ஒரு புத்தகத்தை அச்சடித்து வந்து வெளியிட்டாங்கன்னா, அந்த புத்தகத்தை யார் வாங்குவாங்கன்னு நினைக்கிறீங்க? யார் வாங்குவாங்க? 100 வயது வரைக்கும் வாழ்வது எப்படி, 150 வயது வரைக்கும் உயிரோடு இருப்பது எப்படி அப்படின்ற புத்தகத்தை யார் எழுதுவாங்க, யார் வாங்குவாங்க? நம்ம நிறைய பேர் வாங்க மாட்டோம், நிறைய பேர் வாங்க மாட்டோம். 100 வயசா யாராவது ஒருத்தர் பேசும்போது, ஏங்க இப்போதாங்க உங்களை நினைச்சேன், உங்களுக்கு 100 ஆயுசுங்க அப்படின்னு சொன்னோன்னா, 100 ஆயுசாமா, எனக்கு 100 ஆயுசெல்லாம் வேண்டாம் பிரதர், எனக்கு எவ்வளோ போதும், எனக்கு இருக்கிறதே போதும், நமக்கு 100 வயசு வரைக்கெல்லாம் நமக்கு வாழ்றதுக்கு இந்த வண்டி தாங்காது, வேண்டாம். யாராவது ஒருத்தர் இனாமா, பிரதர் எனக்கு ஒரு வயசு இருக்குது, நான் வந்து அந்த வயசையும் உங்களுக்கு தர்றேன் அப்படின்னா, பணம் வேண்டாம் தாங்க, வயசு வேண்டாம். நம்ம நிறைய பேர் வந்து வயசு உயிரோடு இருக்கிறதுக்கு விரும்ப மாட்டோம். ஆனால் உலகத்தில் இருக்கிற பணக்காரங்களை போய் பாருங்க, பெரிய பெரிய சைன் பண்ணவங்களை பாருங்க, பெரிய வெற்றி அடைஞ்ச மனிதர்களை பாருங்க, அவங்க வந்து கரெக்டாக எக்ஸசைஸ் பண்ணுவாங்க, அவங்க கரெக்டாக காலையில் எந்திரிச்சிருவாங்க, அவங்க உடம்ப நல்லா பார்த்துக்குவாங்க, அவங்க கம்மியாக சாப்பிடுவாங்க, எல்லாத்துலேயுமே ரொம்ப கிளியராக இருப்பாங்க, அவங்க உடம்பை பார்க்குறதுல அவங்க ரொம்ப கவனமாக இருப்பாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், அவங்க என்ன, அவங்களுடைய வேல்யூ அவங்களுக்கு தெரியும், அவங்களுடைய மதிப்பு எவ்வளோ பெருசுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு அவங்க வாழணும்னு நினைக்கிறாங்க. ஏதாவது ஒரு பழத்தை காமிச்சு, இந்த பழத்தை மட்டும் 10 மாதம் சாப்பிட்டீங்கன்னா சார் உங்களுக்கு ரொம்ப உடம்பு நல்லா ஆகி நீங்கள் இன்னும் 2 வருஷம் எக்ஸ்ட்ரா வாழ்வீங்கன்னா, கூடப்பா நீ எத்தனை ரூபானாலும் பரவாயில்லன்னு வாங்குவாங்க. அவங்க தான் 100 வயசு வாழ்வது எப்படின்ற புத்தகத்தை படிப்பாங்க. காரணம் என்னன்னா, அவங்க லீடர், அவங்க வெற்றி அடைந்தவர்கள், அவங்க வெற்றியாளர்களாக இருக்கிறார்கள். ஆனால் தேங்கின ஒரு மனுஷனுக்கு என்ன எண்ணம் தான் வரும் அப்படின்னு சொன்னால், மரணம் தான் முன்னாடி வந்து நிற்கும், சாவு தான் முன்னாடி வந்து நிற்கும். எதுக்கு எடுத்தாலும் நான் சாகுறேன்,
எதுக்கெடுத்தாலும் நான் செத்து போகிறேன், எதுக்கெடுத்தாலும் நான் எதுக்கு உயிரோடு இருக்கணும், நான் எதுக்கு உங்கள் மத்தியில் இந்த மாதிரி சின்ன பின்னமாக இருக்கணும், என்னது இது? அப்போ நீங்கள் இன்னும் என்ன பண்ணலை அப்படின்னா, பரவி போகிற ஆராய் நீங்கள் மாறவே இல்லை. ஹல்லேலூயா, ஆமென். இயேசுவுக்காக மரிக்கிறது ரொம்ப ஈஸி, இயேசுவுக்காக வாழ்கிறது கேட்கல. துப்பாக்கியை முன்னாடி வச்சுட்டு இயேசுவை மறுதளிக்கிறியான்னு, ஆமாயா மறுதளிக்க முடியாதியானா சுட்ட உடனே ஒரு நிமிஷத்தில் பொஸ்க்குன்னு போயிடலாம், அவ்வளோதான், வேலை முடிஞ்சிருச்சு. ஆனால் இயேசுவுக்காக வாழ்கிறது அப்படின்றது பெரிய ப்ராசஸ், பெரிய ப்ராசஸ். நம்ம இயேசுவுக்காக மரிக்கிறதற்கு ஆயத்தமானவர்கள் மட்டும் இல்லை, இயேசுவுக்காக வாழ்கிறதற்கும் ஆயத்தமானவர்கள். கர்த்தருக்காக வாழ்கிறவர்களை துன்பத்தை சகித்து, போராட்டத்தை சகித்து, கர்த்தர் என்னை உயிரோடு வைத்திருக்கிற வரைக்கும் கர்த்தருக்கு சாட்சியாய் நான் வாழ்வேன், ஆண்டவருக்கு உண்மையா நான் வாழ்வேன். அதனால எல்லாரும் உங்களுக்கு ஆண்டவர் என்ன கொடுக்கணும்னா தீர்க்காயுசு ஆண்டவர் தரணும். நீங்கள் நல்லா தீர்க்காயுசோட வாழணும். ஆமென். நான் ரொம்ப ஆசைப்பட்டு ஜெபம் பண்ணுறது என்னென்னா, ஒருத்தரையாவது நான் 100 இயர்ஸில் அடக்கம் பண்ணணும். 100 வயசில் ஒரு தகப்பனாருக்காக ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். எப்படியாவது அவர் ஒரு 96 வரைக்கும் பக்கத்தில் வந்துட்டார், 96 வரைக்கும் வந்துட்டாங்க. அப்போ ஜெபம், ஆண்டவரே இந்த மனுஷனாவது ஒரு 100 வயசு வாழ்ந்தா நல்லா இருக்குமே. நான் தான் நான் அந்த டைம் மீட்டிங் போயிட்டேன். அவர் 96 வயசு, 96 வயசில் அவங்க இறந்தாங்க. ஆனால் இப்போ எனக்கு ஒரு ஆசை இருக்குது. எத்தனை வயசுனா, நீங்கள் இருக்கிற தகப்பன் தாய் நிறைய பேர் எத்தனை வயசில் 100 இயர்ஸ் 100 வயது உங்களுக்கு பிறந்த நாளை கொண்டாடிட்டு, ஆமென், அதுக்கப்புறம் தேவனுடைய ராஜ்யத்திற்கு போகலாம். அப்போ நீங்கள் 100 வயதில் வாழும்போது துக்கத்தோடு அல்ல, போகும்போதெல்லாம் ஒரே ஜெபக்குறிப்பு, என்னை எடுத்துக்கிறதுக்கு ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர் அப்படின்னு நம்ம அந்த ஜெபக்குறிப்பை கேட்கக்கூடாது. இன்னைக்கு 80 வயசுக்கு மேலே ஆன ஆட்கள் எல்லாம் பார்க்க ஜெபம் பண்ணுறதுக்கு போனால், உங்களுக்கு என்னம்மா ஜெபம் பண்ணணும்னு கேட்டால், இனி என்னத்த பாஸ்டர், பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன், பேர பிள்ளைகளை பார்த்தேன், பேர பிள்ளைகளுக்கு கல்யாணம் பார்த்தாச்சு, இனி எனக்கு என்ன இருக்குது, இனி எங்கே போகணும்? அது எப்படி நீங்கள் சொல்லலாம்? அப்படியெல்லாம் கிடையாது. இனி என்னத்துக்கு அப்படின்னு எல்லாம் கேட்கக்கூடாது. அதான், யானை செத்தாலும் 1000 பொண்ணு உயிரோடு இருந்தாலும், அதனால் நீங்கள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் அது எல்லாருக்கும் ஆசீர்வாதம், உங்கள் குடும்பத்திற்கு ஆசீர்வாதம், இந்த பட்டணத்திற்கு ஆசீர்வாதம், தேசத்திற்கு ஆசீர்வாதம், சபைக்கு ஆசீர்வாதம். நீங்க இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம், ஒரு பெரிய துணை. ஹல்லேலூயா. ஆண்டவர் என்னை சாவதற்காக அல்ல, வாழ்கிறதற்காக. சொல்லுங்க ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி இனி வாழ்ந்து காட்டுவேன். சொல்லுங்க எல்லாரும், இனி வாழ்ந்து காட்டுவேன். எல்லாரும் சொல்லுங்க, இனி வாழ்ந்து காட்டுவேன். சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு தீர்க்க ஆயுசை தாங்கப்பா, எனக்கு தீர்க்க ஆயுசை தாங்கப்பா. நல்ல சத்தமாய் தீர்க்க ஆயுஸ். ஆமென், தீர்க்க ஆயுஸ். ஹல்லேலூயா. எனக்கு கடந்த 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பெரிய சந்தோஷம் எனக்கு. ஏன்னா இது வரைக்கும் நான் என்ன டேட்டில் பிறந்தேன், என்ன இயரில் பிறந்தேன்னு யாருக்குமே தெரியாது. எங்கள் அம்மாட்ட ஒரு டைம் கேட்டேன், இந்த மாதிரி எனக்கு சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. இந்த ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஆதார் கார்டுன்னு ஒன்று எடுக்க வேண்டியது இருக்குது, எனக்கு கொஞ்சம் நீங்கள் எப்போ, எனக்கு இப்போ நான் எப்போ பிறந்தேன், சர்டிஃபிகேட் எதுவும் இல்லை அப்படின்னு கேட்டால், எங்கள் அம்மா 84 83ன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லைப்பா, மறந்து போயிருச்சு. சரி, ஹாஸ்பிட்டலில் தானே நீங்கள் என்னை பிறந்திருப்பீங்க, நான் என்னை பெற்றெடுத்திருப்பீங்க, அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்குன்னு கேட்டால், ஒன்றை நான் எங்கள் ஹாஸ்பிட்டலில் பெற்றெடுத்தேன், வீட்டில் மண் தர மேலே தான், சாணி தர மேலே தான் நீ பிறந்த, நான் வீட்டிலே தான் பிறந்திருக்கிறேன். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போலியான்னு கேட்டால், அதுக்கப்புறம் 5 நாள் தாண்டி கட்டுப்பாடு பண்ணுறதுக்கு போனேன், நான் தான் கடைசி பிள்ளை. அதுக்கப்புறம் ஃபேமிலி பிளானிங் பண்ணிட்டாங்க, அந்த துண்டெல்லாம் இல்லை அப்படின்னாங்க. சரி, நானும் இங்கே ஒருத்தரை பிடிச்சி நானாக ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். சரி, நமக்கு இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி அவங்க சொன்ன யூகத்தில் வச்சு ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி எல்லாத்துலேயும் என்ன பண்ணிட்டேன்னா, இதுதான் பிறந்த நாள் அப்படின்னு. எல்லாருக்கும், ஊருக்கே நிறைய பேருக்கு அந்த பிறந்த நாள் தான் தெரியும், கல்யாணத்துலேயும் அந்த பிறந்த நாள் தான் கொடுத்தேன். இப்போ திடீர்னு சமீபத்தில் ஒரு சர்டிஃபிகேட் வேணும்னு எங்கள் ஃபேமிலிக்கு ஃபோன் பண்ணி, அம்மாவுக்கு இந்த மாதிரி இருக்குது, ஏதாவது எனக்கு பர்த் சர்டிஃபிகேட் வாங்கி தரதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, 45 வருஷத்துக்கு முன்னாடி, ஆமாம் 42 வருஷத்துக்கு முன்னாடி
ஒரு துண்டு சீட்டு இப்போ கையில் கிடச்சிருக்குது. அது எந்த துண்டு சீட்டுன்னா, நான் பிறந்து வீட்டில் பிறந்ததுக்கு 5 நாள் தாண்டி இனி இந்த மனுஷனோட குழந்தை பெற்றுக்க கூடாதுன்னு எங்கள் அம்மா முடிவெடுத்து ஃபேமிலி பிளானிங் பண்ணுறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது அவங்க ஒரு சீட் எழுதி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு ஃபேமிலி பிளானிங் பண்ணது இன்னைக்கு அப்படின்னு. அந்த சீட்டை எனக்கு அனுப்புனாங்க. அதில் எழுதி இருக்குது பென்ஸ்ன்றவர் பிறந்தது இந்த நாள் அப்படின்னு எழுதியிருக்கு. அப்போதான் ஐயோ இந்த டேட்டில் தான், அது நான் உங்களுக்கு சொல்ல மாட்டேன், இனி அதை மாற்றவே முடியாது. அந்த எல்லாத்துலேயுமே அந்த அந்த டேட் ஆஃப் பர்த்து வச்சாச்சு. அப்போ இப்போ என்னென்னா 1 வயசு எனக்கு அதிகமாக எனக்கு இருக்குது. நான் ஏற்கனவே 1 வயசு குறைவுன்னு நினச்சேன். இப்போ பார்த்தா கரெக்டாக பிறந்ததை பார்த்தா 1 வயசு ஜாஸ்தியாக இருக்குது எனக்கு. 1 வயசு ஜாஸ்தியாக போச்சா, 42 ஆகி போச்சா அப்படின்ற மாதிரி. அப்போது நம்ம எல்லாரும் என்ன பண்ணணும்னா, கர்த்தருக்காக வாழணும், கர்த்தருக்காக பலத்தோடு வாழணும். நீங்கள் வாழணும், அடுத்த ஜெனரேஷனுக்கு நீங்கள் வாழ்ந்தாதான் கர்த்தருக்கு மகிமை. கர்த்தருடைய வருகை வரைக்கும் நீங்கள் வாழணும். எந்த சூழ்நிலை வந்தாலும் நீங்கள் வாழணும். ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு சாவேன்ற அந்த எண்ணம் மனசுக்குள்ள வரவே கூடாது. கர்த்தர் தான் உங்க கண்ணை மூடணும், ஆண்டவர் தான் உங்களை கூட்டிட்டு போகணும். உங்க ஆத்துமா இங்க கண்ணை மூடும் போது கர்த்தர் உங்க கையை பிடிச்சி அவருக்கு நீங்க டைரக்டா பரதேசிக்கு எடுத்துக்கொள்ளப்படணும். ஆமென். அது வரைக்கும் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஹல்லேலூயா. இனி வாழ்ந்து காட்டுவேன், என்ன நம்புங்கப்பா. இனி வாழ்ந்து காட்டுவேன், என்ன நம்புங்கப்பா. என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா. சொல்லுவோம், என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா. என்ன நான் செய்ய வேண்டும் சொல்லுங்கப்பா. நான் கீழ்ப்படிவேன், இன்றே செயல்படுவேன். சொல்லுவோம், நான் கீழ்ப்படிவேன், இன்றே செயல்படுவேன். இனி வாழ்ந்து காட்டுவேன், என்ன கைகளை மேல தட்டி இனி வாழ்ந்து காட்டுவேன். திரும்ப திரும்ப இனி வாழ்ந்து காட்டுவேன், இனி வாழ்ந்து காட்டுவேன். என்ன நம்புங்கப்பா. ஹல்லேலூயா. ஆமென். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும், நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டான சமாதானத்தையும் நீ காண்பாய், சமாதானத்தையும் நீ காண்பாய். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் உங்க உயிரை மட்டும் கர்த்தர் எடுக்கணும்னு நினைக்க மாட்டார். நீங்க சாகணும்னு நினைக்காத ஒருத்தர் யார் அப்படின்னா கர்த்தர் ஒருத்தர் தான். ஆமென். பாருங்க, யோபுக்கு எல்லாத்துக்கும் பெர்மிஷன் கொடுத்தாருல பிசாசுகிட்ட, எல்லாத்துக்குமே பெர்மிஷன் கொடுத்தாரு. சொத்தை எடுக்கணுமா எடுத்துக்கோ, சாங்ஷன். புள்ளை எடுக்கணுமா எடுத்துக்கோ, கொடுத்தாரு. ஆடு மாடுகளை எடுக்கணுமா எடுத்துக்கோ, உடம்புல நோய் வர வைக்கணுமா வச்சுக்கோ, எல்லாத்தையும் கொடுத்தாரு. ஆனா ஒன்ன மட்டும் ஜாக்கிரதையா சொல்றாரு, எதுல கை வச்சிடாத, எதுல கை வச்சிடாத, என் பிள்ளைய ஜீவனை மட்டும் கை வச்சிடாத. ஏன் அப்படின்னா, என் பிள்ளை ஜீவனோட இருந்தா அவனுக்கு எல்லாமே நான் திருப்பி கொடுப்பேன். நீங்க நிறைய பேர் இந்த சத்தத்தை கேட்கிறவங்க, நீங்க சொல்லலாம் உங்களுக்கு ஜீவன் மட்டும்தான் இருக்கலாம். நீங்க நிறைய பேர் ஏன் சாகணும்னு நினைக்கிறீங்கன்னா, இது மட்டும் எதுக்கு இருக்குது, இந்த ஜீவன் மட்டும் எதுக்கு இருக்குது, எல்லாம் போச்சு இல்ல. நான் நடைபணமா தானே அலைஞ்சிட்டு இருக்கிறேன், நான் நடைபெணமா தானே வாழ்ந்துட்டு இருக்கிறேன். எல்லாமே எனக்கு சந்தோஷம் எனக்கு இல்லை, மகிழ்ச்சி எனக்கு இல்லை, எனக்கு நல்ல வாழ்க்கை எனக்கு இல்லை, நான் நினைச்சது மாதிரி எதுவும் நடக்கல, எனக்கு வெறும் ஜீவன் மட்டும்தானே இருக்குது. இதை எடுத்துட வேண்டியதானே, இதை எதுக்கு வச்சு சித்திரவதை பண்ணிட்டு இருக்கீங்க? அதான் சிலர் சில பூச்சிகளை கொல்றது தெரியாம கால் வைக்கும்போது அந்த பூச்சி பாத்தீங்கன்னா துடிக்கும் பாருங்க, சாகிறதுக்கு துடிக்கும். அதுக்கு எழும்பி நடக்கிறதுக்கு பலன் இருக்காது, துடிக்கும். நிறைய பேர் இன்னொரு டைம் மிதிப்பாங்க. ஏன் மிதிப்பாங்கன்னா, ஃபர்ஸ்ட் மிதிச்சது தெரியாம மிதிச்சது, ரெண்டாவது மிதிச்சது மனசாட்சியில மிதிச்சது. ஏன் அப்படின்னா, அந்த பூச்சி துடிச்சிட்டு இருக்கிறத இது துடிச்சிட்டு இருக்கிறத விட என்ன பண்ணிட்டோம். யாராவது பண்ணியிருக்கீங்களா? நீங்க பண்ணியிருக்கீங்களோ தெரியல, நான் அந்த மாதிரி நிறைய செஞ்சிருக்கிறேன். ஏன் அப்படின்னு சொன்னா, அந்த பூச்சியை தெரியாம மிதிச்சிட்டோம், அது உயிருக்கு போராடிட்டு இருக்குது. எப்படியோ அரை மணி நேரத்தில் போராடி
சாகத்தான் போகுது, அதுக்கு இன்னொரு மிதி மிதிச்சா சீக்கிரமா அந்த வலி இல்லாம செத்துருமேன்னு இன்னொரு டைம் மிதிச்சு சரிப்பா நீ போயிரு அப்படின்னு அனுப்பி வைக்கிறது. நிறைய பேர் நம்ம அப்படிதான் நம்ம நினைப்போம். இது அந்த உயிர் மட்டும் தானே இருக்குது, இதையும் எடுத்துட வேண்டியது தானே, இதையும் எடுத்துட வேண்டியது தானே. ஆனா நான் நம்புறேன், ஆண்டவர் உங்களுக்கு அந்த ஜீவனை வச்சிருக்கிறதுக்கு அது யாரோ ஒருத்தருக்கு சாட்சியாக, யாரோ ஒருத்தருக்கு பிரயோஜனம் உள்ளதற்காக உங்களை கர்த்தர், உங்க ஜீவனை கர்த்தர் எடுக்க மாட்டார். என்னைக்கோ எடுத்திருக்கலாம், போன ஆபத்துல எடுத்திருக்கலாம், போன பெரிய விபத்துல கர்த்தர் எடுத்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் ஜீவனோட வச்சிருக்கிறார் என்றால் ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது, ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது. நான் சாவதற்காக அல்ல, கர்த்தர் என்னை வாழ்வதற்காகவே வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் உங்களுடைய தேங்கின நிலைமையிலிருந்து கர்த்தர் கிருபையாய் விடுதலை தருகிறார். நம்பர் 1, முதலாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை தேங்கி இருந்தா என்ன வரும் அப்படின்னா, உங்க மேல இருக்கிற நம்பிக்கை குறைவு உங்களுக்கு வந்துடும், விசுவாசம் உங்களை விட்டு போயிடும். 2வது, நீங்க தேங்கி போயிட்டீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு என்ன போயிடும்னா வாழ வேண்டிய விருப்பமே உங்களை விட்டு குறைஞ்சிரும். அதனால 3வது ஒரு காரியம், பட் எனக்கு கொஞ்சம் டைம் ஆனதுனால நான் சீக்கிரமா முடிக்கிறேன். அடுத்த வாரத்தில் அடுத்த சர்வீஸில் உங்களுக்கு 3 காரியத்தையும் சொல்லிடுறேன். ஒருவேளை டைம் இருக்கிறவங்க அடுத்த லைவ்லையோ இல்லை அதுக்கப்புறம் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த செய்தியை கேளுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படியே எழுப்பி நிற்கலாமா எல்லாரும்? தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவர் உங்களை கர்த்தர் தைரியப்படுத்துவாராக. ஆமென். நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். ஒரு 10 டைம் எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். உங்களுடைய வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்கள், நான் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பேன். நான் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பேன். சொல்ல 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 நல்ல சத்தத்தை உயர்த்தி, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. என்ன நான் செய்ய வேண்டும் சொல்லுங்கப்பா, நான் கீழ்ப்படிவேன், நான் இன்றே செயல்படுவேன், நான் இன்றைக்கு வாழ்ந்து காட்டுவேன். ஆண்டவரே நீங்க என்ன நம்புங்கப்பா, நீங்க என்ன நம்புங்க ஆண்டவரே, நீங்க என்ன நம்புங்க ஆண்டவரே, நீங்க என்ன நம்புங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். எல்லாரும் ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு நிமிஷம் எல்லாரும் கவனிங்க பாருங்க, எல்லாரும் கவனிங்க. நீங்க இன்னையிலிருந்து ஒரு 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 முடிவு எடுக்கணும், ஒரு முடிவு எடுக்கணும். என்னன்னா, நீங்க அப்படியே தேங்கி போயிடாதீங்க, நீங்க அப்படியே தேங்கி போயிடாதீங்க. எனக்கு தெரியும், இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேர் மேல ஆண்டவர் பெரிய பெரிய தரிசனத்தை வச்சிருக்கிறாரு. ஆனா நீங்க எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, அப்படியே தேங்கி போய் கிடக்குறீங்க, தேங்கி போய் கிடக்குறீங்க. கொஞ்ச நாள் தான், ரொம்ப நாத்தம் அடிக்கும். தேங்கிட்டீங்கனாலே நாத்தம் அடிக்கும், தேங்கிட்டீங்கனாலே கெட்டு போயிடும், யூஸ் பண்ண முடியாது. யூஸ் பண்ண எனிவே என்ன வேணாலும் நடக்கட்டும், என்ன வேணாலும், எவ்வளவு பெரிய பிரச்சனையில வேணாலும் நீங்க இருங்க. ஆனா நீங்க எப்படிதான் இருக்கணும்னா, பரவி போகிற ஆராய். உங்களுடைய நீரூற்றை எதுவுமே அணை போட்டு தடுக்க கூடாது, எந்த பிரச்சனையும் உங்களை கட்டுப்படுத்த கூடாது. நீங்க கொஞ்சம் டைம் எடுத்தா கூட அந்த தடையை தாண்டி முன்னேறக்கூடிய பலனை கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. தகப்பனே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். உங்களுக்கு சித்தமானா, உங்களுக்கு சித்தமானா இந்த ஆண்டு முடிகிறதுக்குள்ள இதோ நான் பார்க்கிற அந்த குளம், நிறைய பேர் பல நாட்களாக கட்டப்பட்டு கிடக்கிற அந்த குளம், ஆனா உன்னதத்திலிருந்து முன்மாறியும் பின்மாறியும் ஊற்றப்பட்டு அந்த குளம் எப்படி நிரம்பி வழிஞ்சு அணைகளிலே தண்ணீர், மண்டபங்களிலே தண்ணீர் ஓடுகிறதோ, அதே போல இப்பொழுது இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகள் மேல ஒரு முன்மாரியை பின்மாரியை கர்த்தர் அனுப்பி எங்கள் பிள்ளைகளுடைய குளங்களை நிரம்பி வழிய பண்ணி வழிந்தோடுகிற ஒரு ஆராய் கர்த்தர் மாற்றுவீராக. அந்த முடக்கத்திலிருந்து கர்த்தர் வெளியே எடுங்கப்பா, வெளியே எடுத்துருங்க ஏசப்பா, சாட்சியா நிறுத்துங்க ஏசப்பா. அவர்கள் வைத்திருக்கிற காணிக்கைகள், தசம பாகங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பெரிய பலனை கொடுங்கப்பா. எங்க பிள்ளைங்க அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கணும், அவர்கள் கடன் வாங்க கூடாது. தசம பாகத்துல உண்மையா இருக்கிற ஒரு பிள்ளைகள் கூட வெட்கப்பட்டு போக கூடாதுப்பா. தேவையற்ற நஷ்டங்கள் அவளுக்கு வரக்கூடாதுப்பா, தேவையற்ற செலவுகள் அவர்களுக்கு வரக்கூடாதுப்பா. அந்த வருமானத்துல ஒரு பெரிய உயர்வை கர்த்தர் அவர்களுக்கு தரணும் ஆண்டவரே. ஆண்டவரே, திருச்சபையில சில பொருட்களை பார்த்து பார்த்து வாங்கி வைக்கிறாங்க ஆண்டவரே.
சாப்பாட்டுக்கு உதவி செய்கிறவங்க எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த பாடனுடைய ஒரு சரணத்தை பாடும்போது வேகமாய் காணிக்கையை செலுத்தி நம்ம கடந்து போறோம். ஆமென். என்ன நான் செய்ய வேண்டும் சொல்லுங்கப்பா, நான் கீழ்ப்படிவேன். ஹல்லேலூயா. என்ன நான் செய்ய வேண்டும் சொல்லுங்கப்பா, நான் கீழ்ப்படிவேன், இன்றே செயல்படுவேன். நான் கீழ்ப்படிவேன், இன்றே செயல்படுவேன். இனி வாழ்ந்து காட்டுவேன், என்ன நம்புங்கப்பா. இனி வாழ்ந்து காட்டுவேன், என்ன நம்புங்கப்பா. என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா. பாடுவலாரும் என்ன நான் செய்ய வேண்டும் சொல்லுங்கப்பா, நான் கீழ்ப்படிவேன், இன்று செயல்படுவேன். நான் கீழ்ப்படிவேன், இன்று செயல்படுவேன். இனி வாழ்ந்து காட்டுவேன், என்ன நம்புங்கப்பா. இனி வாழ்ந்து காட்டுவேன், என்ன நம்புங்கப்பா. முட்செடியில் பக்தன் மோசேக்கு தரிசனம் தரவில்லையா? கண்மலையில் தீர்க்கன் ஏலியாவுக்கு வல்லமை தரவில்லையா? களஞ்சியத்தில் வந்த கீதியோனுக்கு வார்த்தையும் தரவில்லையா? காத்திருக்கும் உம்மடியாருக்கு பதில் ஒன்றுமே இல்லையா? காத்திருக்கும் உம்மடியாருக்கு பதில் ஒன்றுமே இல்லையா? என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா. இனி வாழ்ந்து காட்டுவேன், என்ன நம்புங்கப்பா. இனி வாழ்ந்து காட்டுவேன், என்ன நம்புங்கப்பா. சொல்லுங்க எல்லாரும், என்ன நான் செய்ய வேண்டும்? நான் கீழ்ப்படிவேன், நான் கீழ்ப்படிவேன், இன்றே செயல்படுவேன். இனி வாழ்ந்து காட்டுவேன், என்ன நம்புங்கப்பா. இனி வாழ்ந்து காட்டுவேன், என்ன நம்புங்கப்பா. உங்க ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உங்க ஆசீர்வாதத்தின் கரம் வைக்கப்படட்டும் ஆண்டவரே. ஆயுசை கேட்டால், ஆயுசை கேட்டால் எங்களுக்கு தீர்க்க ஆயுசை கொடுக்கிற கர்த்தர், கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களிலையும் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிணமுள்ளதாக்குவாய். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய் என்கிற வாக்குத்தத்தம். இந்த சத்தத்தை ஆண்டவரே எங்கு கேட்டுக்கொண்டிருந்தாலும், திருச்சபையில் ஆன்லைன்ல எங்கு கேட்டுக்கொண்டிருந்தாலும் அந்த வார்த்தை ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே நடக்கட்டும் அப்பா, அப்படியே நடக்கட்டும். இந்த வாரம் முழுக்க எங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இந்த 30 நாட்களுடைய இந்த தனி ஜெபத்தில் வந்து உட்கார்ந்து ஜெபம் பண்ணும் போது ஏசப்பா பட்ட பாடுகள், சிலுவையில் கற்றுக் கொடுத்த பாடங்கள் எங்க பிள்ளைகளுக்கு மனசுல உண்டாகட்டும். உங்க கிருபை தாங்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி.
கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்மளோடு இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.